எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள்னு எல்லாருக்குமே தெரியும். எப்படின்னா 4/4/2025 இன்றைக்கி வந்து ஒரு நம்ம நிறைய தினங்கள் பார்த்துருப்போம். இந்த மாதம் அப்படி என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஏப்ரலில் 4ஆம் தேதி இன்றைக்கி வந்து ஒரு யூனிவர்ஸுக்கு ஒரு பிடிச்ச நாள்னு சொல்லலாம். அதாவது ஒரு நாளுமே ஒரு நியூமரிக் நம்பர் வந்து சில ஏஞ்சல்ஸ் நம்பர் நம்ம ஆசைகளை நிறைவேற்றும். அந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம எண்ணங்களை நம்ம என்ன மாரி எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வைக்கிறோம், பாவம் செய்யாமல் நம்ம ஆத்மா எந்த அளவுக்கு நல்லது செய்யுது, அந்த நல்லது வந்து நல்ல எண்ணங்கள் மூலமாக இந்த யூனிவர்ஸுக்கு சொல்லும் போது அது வந்து நம்ம ஆசைகளை நிறைவேற்றும். அப்படிப்பட்ட நாள் தான் 4/4/2025. நான் ஆக்சுவலாக வந்து பே லீஃப்ல எழுதி வைக்கிறது, ஏஞ்சல் நம்பரை பார்க்குறது, இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து சில பேருக்கு தோணும், இது ஒரு மூட நம்பிக்கை தானே, உழைச்சா தானே முன்னேற முடியும், அதிர்ஷ்டத்தால் முன்னேற முடியுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே உள்ளது தான். அதாவது இந்தமாரி விஷயங்கள் நம்ம காதுக்கு வரும். நல்ல எண்ணங்களும் யூனிவர்ஸும் ஒரு விஷயங்கள் மட்டும் நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆசைகள்ங்கிறது மனசில் பதறப்படுற ஒரு விஷயம். ஆசை வந்து மனசில் அதிகமாக நமக்கு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதாவது மனசு வந்து ஒரு குரங்கு மனசும்பாங்க. அதனால தான் நம்ம வந்து மனசையும் ஆசையும் எவன் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் தான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும். அதாவது உலகத்தில் வந்து எல்லாருமே ஆசைகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த பொருள் வாங்குவோம், நாளைக்கு வேறு பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இன்றைக்கி இது சம்பாதிக்கிறோம், ஆனால் வருமானத்துக்கு மேலே செலவு இருக்கும். அப்போ இந்த பணத்தை எப்படி பெருக்கிறது, பண விஷயங்களாக நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. கடனை எப்படி அடைக்க போகிறோம், ஒரு நாளையும் நாளை மட்டும் கடந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்க தான் செய்யுது. அதாவது குடும்பஸ்தன் ஆன பிறகு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகும். அப்போ இந்த பணங்கிற ஒரு விஷயம் வந்து சில டைம் நமக்கு ஒரு பிரச்சனையாகவும் மாறும். இந்தமாரி விஷயங்களில் நம்ம ஆசைகள், இந்தமாரி விஷயங்கள், பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் எப்படி தவிர்க்கிறது, வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி, அதாவது இருக்கிறத வச்சு வாழக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நம்ம அடிமையாகணும், அடாப்ட் ஆகணும். அடுத்தது ஆசைகளை குறைச்சிக்கணும். ஆசைகளை அதிகப்படுத்தினா அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம எப்படி உழைக்கணும், இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம தேடணும். வாழ்க்கையில் வந்து ஒரு 10 வருட காலங்கள் நம்ம வந்து அதாவது இந்த 27, 25க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக உழைக்கக்கூடிய காலங்கள்னு சொல்லலாம். ஆனால் அந்த 28க்கு அப்புறம் 35 வயசு வரைக்கும் நம்ம வந்து கல்யாணம் ஆன ஒய்ஃபுக்கும் குழந்தைங்களுக்கும் உழைக்கக்கூடிய காலம். அதாவது 35 வயசுக்கு அப்புறம் நீ ரிட்டையர் ஆகிடுவியா அப்படிலாம் கிடையாது. குழந்தைங்கள வந்து உருவாக்குற வரைக்கும், அதாவது ஒரு பையனோ ஒரு மகளோ ஒரு 25, 27 வயசு ஆகிற வரைக்கும் தந்தையும் தாயும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரதான் செய்யும். அவங்களோட எஜுகேஷனை ஃபவுண்டேஷனை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கான பணங்களை நம்ம போய் சம்பாதித்து அவங்களுக்கு சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற வரைக்கும் பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதை வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாகவும் எடுத்துங்க, என்னோடய விஷயமாகவும் எடுத்துங்க. அதாவது அதுக்கான அமைச்சு கொடுக்குற பாதையை நம்ம வடிவமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி வந்து ஒரு தந்தையும் தாயும் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இந்த மகன் மகள் இந்த 2 பேர் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வந்து ஒரு தந்தையும் தாயும் நிறைவேற்றணும். அவங்களுக்கு படிப்பு செலவு மட்டும்தானா, அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குது, அவங்களுக்கு வந்து எப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய தன்மையும் அந்த கேரக்டரையும் அவங்களுக்கு வளர்த்து கொடுக்கணும். அதாவது ஃபுட் ஷேரிங்கை பற்றி பேசியிருப்போம், கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி பேசியிருப்போம். இது எல்லாமே வந்து நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது தான். இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். உன் பையனையும் பொண்ணையும் ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் காமிங்க, இல்லை நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறவங்களே பார்த்து உன் பையனையும் பொண்ணையும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த குழந்தைங்கள்ட்ட போய் காமிங்க, அனாதைகள்கிட்ட உங்கள் பையனையும் பொண்ணையும் போய் காமிங்க. அந்த குழந்தை சின்ன மனசில் எத்தனையோ பேர் வந்து பேரண்ட்ஸ் இல்லாமல் எப்படி வாழ்கிறாங்க. அப்போ பேரண்ட்ஸ் டேக் கேர் பண்ணும்போது பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக பையனும் பொண்ணும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில. இன்றைக்கி வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து காசோட கஷ்டமோ எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கிற தன்மை ஒரு தந்தையும் தாய்க்கும் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து எனக்கு என்னமோ இந்தமாரி ஒரு வீடியோ பண்ணணுன்னு தோணுச்சு. ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக கூட வச்சுங்க. அதனால் எல்லாருமே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நோக்கி ஓடுவோம்.
ஆனால் இந்த பண பிரச்சனைங்கிறது வந்து யூனிவர்ஸ்கிட்ட போய் சொல்லுங்கள். அதாவது நம்மளோட பிரச்சனைகள் வந்து நிறையாவே இருக்கும். அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளில வரும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன், அதாவது நம்ம வந்து ஒரு தியானமும் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சி பண்ணுறது தான் தியானம். அந்த தியானத்தை நம்ம வந்து கரெக்டாக கடைபிடிச்சா நம்ம மனசு வந்து ஒருநிலை ஆகும். ஒருநிலை ஆகும்போது நம்ம ஆசைகளை அடக்கி வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதனாக நம்மளை உருவாக்க முடியும். அதாவது கடந்து போன காலத்தை மறந்து இருக்க வேண்டிய காலமும், அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது இன்னும் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழக்கூடிய நாட்களை கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்தணும். அந்த நேரத்துக்குள்ளே வாழ்கிறவன் தான் ரொம்ப அறிவாளி. அதாவது கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக எல்லாமே அன்றைக்கி நாள் நடந்ததுன்னு வைங்களேன், அது வந்து ஒரு சோம்பேறித்தனம். அந்த நேரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே செய்யும்போது தான் அந்த நேரம் வந்து நமக்கு நல்ல நேரமாக மாறும். அது வந்து இந்த யூனிவர்சிட்ட இன்றைக்கி நல்ல நேரமாக மாறுறதுக்கு எல்லாருமே ஒரு கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனையாக வைப்போம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.